பொறுப்பாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. எழுதி இயக்கி நாயகனாக நடித்த அலெக்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல நாயகன் கிடைத்திருக்கிறான் என்று நம்பலாம். ரொம்ப த்ரில்லிங்கான நடிப்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சமூகம் சார்ந்து சிந்தித்த படம். அண்ணன் சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். கல்வியையும் சமூகத்தையும் இந்த படம் பந்தி வைக்கிறது. தயாரித்திருக்கிற எட்வின் பிரபு ஒரு வில்லன் வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு. தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு வில்லன் கிடைத்திருக்கிறார். இந்த படம் வெற்றிகரமாக ஓடும். தணிக்கை துறையினுடைய தாண்டவத்தையும் தாண்டி படம் வெற்றிகரமாக போவதை தமிழ்நாடு பார்க்க போகிறது. சத்யராஜ் சார் ஆக்டிங் அப்படின்னு நல்லா இருந்துச்சு. அவர் இயல்பாகவே குடச்சித்திர குண்டின் மீன் இருப்பவர். இந்த படத்தில் முத்திரை பதிச்சிருக்கிறார். படத்துல மியூசிக்லாம் எப்படி சார் இருந்தது? மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அநியாயத்துக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது, அந்த அநியாயத்துக்கு வந்து நீ குறைச்சு எதிர்த்து பேசினா நீ என் தோழன்றாங்கல்ல. இதுல இவர் அப்படிதான் பண்ணிருக்காரு சத்யராஜ். எப்படின்னா இப்ப அவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, அவெல்லாம் என்ட்ரன்ஸ் எழுத கூடாது, ஏழ்மையில இருக்கிறவங்களுடைய என்ட்ரன்ஸ் பணக்காரன் காசு கொடுத்து வாங்கிடுறான்றத பத்தி பேசுறாங்க. அந்த இடத்துல என்ன பேசுறாருன்னா, எங்க மக்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்க காலேஜுக்கு நாங்க தான் கொடுப்போம், நீ என்ன சொல்றது வெளியில இருந்து வந்தவன், இப்போ நீட்டு என்ட்ரன்ஸ்னா என்ன, ஆல் ஓவர் இந்தியா போட்டி போடணுன்றாங்க. தமிழ்நாட்டுல தான் அதிகமா கல்வி, அதிகமா ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. நாங்க சொல்றதை தான் அவங்க கேட்கணும். சென்ட்ரல்ல இருந்து எல்லாமே சொல்லிட்டா எல்லாமே கேட்டுருணுமா? அப்ப எங்க மக்களுக்கான வாய்ப்பு போகுது இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு கேட்டா இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த அவ்வளவு பேர் படிச்சு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. நீங்க எங்க மக்களுக்கும் கொடுக்காம இப்போ ஒரு இஷ்யூ ஆச்சு பாத்தீங்களா? வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துல வந்து பேசுறவங்களுக்கு இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. நம்ம மக்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்களுக்கு உள்ள கொடுக்கும்போது அவங்க பேசுற பாச புரிய மாட்டேங்கிறாங்க. இதுனா இதுக்கு என்ன காரணம்? அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த மக்களுக்கான உரிமையை கொடுத்தா பரவாயில்ல. எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்கு, தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு தமிழ்நாட்டுல எல்லாமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டு நீங்க எல்லாமே எடுத்துக்கிட்டா அப்ப நாங்க எங்க போறது? தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்க அடுத்த மக்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. தமிழர்களுக்கே தமிழ்நாட்டுல உரிமை இல்லாம எல்லாமே கொடுத்துட்டா அப்ப நாங்க தமிழர்கள் எங்க போறது? அந்த மாதிரிதான் நடக்குது எல்லா இடத்துலயும். அதை பத்தி பேசிருக்காரு சத்யராஜ். சொன்னாலும் நிறைய சொல்லலாம், இன்னும் அந்த அளவுக்கு இருக்குது. தோழச்சி பாத்துட்டு வரோம். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. சத்யராஜ் சார் நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் டைரக்டர் சின்ன பையன் நல்லா பண்ணிருக்காரு. இல்ல இப்ப இந்த படம் வந்து ரொம்ப சென்சார்ல போயிட்டு எல்லா சீனும் அவ்வளவா கட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் பாஸ்ட் 1 வீக்கா நானும் அது கட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த படம் கரெக்டா உங்களுக்கு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். அது என்ன காரணம் அப்படின்னா, யூடியூப்ல பாத்துட்டோம், யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கு அந்த சீன்ஸ் எல்லாம். அவங்க வந்து பிஃபோர் சென்சார் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதை தான் நாங்க பார்த்து சரி படத்துல அது இருக்கும் அப்படின்னு அந்த வேகத்தோட வந்தோம். இந்த மாதிரி இருக்குது அப்படி பார்க்கும்போது மாட்டுக்கறி சீனை அப்படியே தூக்கியிருக்காங்க. இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. ஆனாலும் படம் லேக் ஆகல, என்னை பொறுத்த வரைக்கும் லேக் ஆகல. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, எஜுகேஷன் இஸ் நீட்ஸ் ஃபார் ஆல். கல்வி அனைவருக்கும் தேவை, நீடு, வேணும்னு கூட கேட்கல, தேவை. ஒரு யூத்தா உங்களுக்கு உணர முடியுது. காலேஜுக்குள்ள கொண்டு உட்கார வச்சுட்டு நீ வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குற, எழுந்து நில்லுடா, நீ இது வாங்கிட்டு வா. ஒரே பையன், அவனுக்கு எவ்வளவு அந்த வலி இருக்கும். நெப்போலியனை உருவாக்கி விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு சத்யராஜ் சார் லாஸ்டா சொல்றாரு, இழக்க எதுவும் இல்லாதவன் பயங்கரமான ஆபத்தானவன் அப்படின்னு சொல்றாரு. ஆபத்தானவனா சமுதாய அதிகார வர்க்கம் தானே பண்ணுது. இப்ப அவனுடைய கருத்துக்களை சொல்ல மறுத்துட்டாங்கல்ல, அவன் கருத்துக்களை சொல்ல விடல. சென்சார் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா அவன் கருத்து வந்து கரெக்டா இப்ப இன்னும் கொஞ்சம் இதுவா போயிருக்கோம்ல. பிடிச்ச சீன் சத்யராஜ் வில்லனும் ஒரு ரோல் மீட் பண்ணுவாங்க, சத்யராஜும் வில்லனும் ஒரு இதுல மீட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஏழ்மை மக்கள் பசங்க எல்லாம் கூட்டு வச்சு ஒரு சொல்லி என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணி உள்ள வந்துருங்கன்னு சொல்லுவாரு. ஒரு டீச்சரா ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸோட சொல்லுவாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, வில்லன் வருவாரு, அவங்க பையனை சேர்த்திட்டான், இப்ப என்ன பண்ணுவான்ட்டு இவரு ஏழ்மையில இருக்குங்களா சேர்த்துறேன்னு சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல பேசுவாங்க, ஒரு பிரின்சிபல் வந்து பேசுவாரு. பழைய சத்யராஜ் சார் மாதிரி பழைய சத்யராஜ் சார் 100% அதே எனர்ஜியோட பூஸ்டப்போட இதுல பண்ணிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன பையன் டைரக்டர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு வந்திருக்காரு இந்த ஸ்டோரியில அப்படின்னாவே அவரோட அந்த இது அவர் ஆழமா கதை சூஸ் பண்ணி பண்ற ஒரு லெஜெண்ட். அவரு கரெக்டா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. அப்புறம் நம்ம நிறைய தலைவர்கள் அன்னைக்கு ஒரு ஆடியோ லான்ச் பார்த்தேன் அவங்களுக்கு. நம்ம வேல்முருகன், முத்தரசன் ஐயா, நம்ம திருமாவளவன் எல்லாம் இப்போ அவருடைய ரிவ்யூ எல்லாம் போயிட்டு இருக்கு. நல்லா கல்வி பொதுவா கல்வி வந்து எல்லாருக்கும் வேணும், அதை தான் சொல்ல வராங்க.
அதை சொல்ல வர இடத்துல அதிகார வர்க்கம் எதுக்கு இப்படி நீ ஜாதியின் பேர்ல கல்வியின் பேர்ல அதெல்லாம் பண்றது வந்து தப்பு. சேகுவேரான்ற பேருக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கா? சேகுவேரா ஆக்சுவலி அப்படின்னா சேகுவேரா வந்து அவருடைய ஸ்டோரி கிடையாது. எதுக்கு அதை வச்சிருக்காங்கன்னா ஒரு சில இடங்கள் அத அந்த ஹீரோ கம் டைரக்டர் வந்து அதை ப்ரூவ் பண்றாரு. எங்கன்னா அந்த குழந்தைய தொடைக்க சொல்ற இடத்துல வந்து சேகுவேரா வராரு. சேகுவேரா ஆக்சுவலி சத்யராஜோட நேம் தான். ஆனா ஹீரோ கிட்ட அதை பாக்குறோம் எப்படின்னா எங்க தவறு நடக்குது அங்க சேகுவேராக்கள் உருவாகிறாங்கன்னு சொல்லி ஒரிஜினல் சேகுவேராக அந்த இடத்துல சேகுவேரா உருவாகிறான். அங்க இருந்து தான் வரான் அந்த பையன். சின்ன பசங்களுக்காக அமைதியா இருந்தே வந்துட்டு இருந்தா ஒரு குழந்தைய வந்து நீ அதிகார வர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் நீ அமுக்க அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறா? சிம்பாலிக்கா நீங்க சொல்லுங்க. படிச்சு ஒரு புக்கு படிக்க தெரியுதோ இல்லையோ அந்த குழந்தை அவங்க அம்மாவோட அந்த கேண்டீன்ல புக்கை பார்த்துட்டு உக்காந்து இருக்கிறா. அந்த புக்கை பார்த்துட்டு இருக்கிற குழந்தைய துணி எடுத்துட்டு வந்து நீ தொடன்னு சொல்லும் போது அங்க சேகுவேரா வராரு. சோ நீங்க படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 10க்கு கண்டிப்பா 10.